விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டில் இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. என் பேர் ராஜசேகரன். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் இருக்குது. 10 வருஷமாக பயோசக்சஸ் ப்ராடக்ட் வந்து நாட்டுக்குள்ள தான் ஒரு கான்டாக்டில் இந்த கொடிசியாவில் வேளாண்மை கண்காட்சி நடக்க சொல்ல எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை வச்சு கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க ஸ்டால் போகணும்னு நான் பார்த்தேன். ஒரு சாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போய் இடையில நம்ம முதல்ல முழுமையாக ஆர்கானிக் முதல்ல மாற முடியாது. இந்த யூரியா, பொட்டாசு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முதல்ல பயோ ஆக்சி, பயோ நியூட்ரி இந்த 3 ப்ராடக்ட் சொல்லியிருக்கோம். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வாழை மற்ற கிராப். இப்போ நானும் என்பிக்கு வந்து இப்போ 2வது முறையாக நான் யூஸ் பண்ணேன். நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது. அது முழுமையாக இப்போ 2 வருஷமாகவே ரசாயன உரங்களும் குறைச்சிடும். அடிக்கிறது மருந்து, ரசாயன மருந்து அடிக்கலாம். நம்ம ஒரு பகுதி விவசாயிகள் சொன்னாலும் கொஞ்சம் கேள்வியை கிட்டணுமா தான் பேசுவாங்க. அதெல்லாம் அதை பொருட்படுத்தாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசம். இப்போ தக்காளிக்கு கூட மற்ற தக்காளி கூட இப்போ வெயில் அதிகம். இப்போ அதுக்கு ஒரு இதை அதை மட்டும் சரி. தக்காளி தான் காய்ச்சி இலை சுருண்டுது வெயில். நானும் இன்னைக்கு ஒரு தடவை தான் அடித்தேன். தளிர் விட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த குறைவு தன்மையாக இன்னும் கூட ஒரு 10 காய் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வெயில் எல்லா எங்கள் ஏரியாலாம் ரொம்ப அதுவே ஒரு நம்பிக்கையாக தெரியும். அதனால எல்லா கிராப்பும் நல்லா வரும். நம்ம வாழைக்கு முழுமையாக வரும். எனக்கு சார் நாங்கள் எல்லா கல்யாண மரத்துக்கும் அனுப்புவோம். நாட்டு வாழை, சக்கை, பச்சிக்கு போடுவோம். ஆமாம் ஆமாம், ரஸ்தாலியும் போடுவோம். முக்கால்வாசி இந்த கல்யாண மரத்துக்கு அது 8 மாதம் குழப்பமே ஆடுறாரு. ரஸ்தாலி, நாடு இதுகளுக்கும் 39081800. மாவட்டம் எந்த ஊர்? அருப்புக்கோட்டை பக்கத்தில் பரலட்சி மேலே. பரலட்சி தேவையா? மேலே. அவார்டு வாங்காத விவசாயிகள் இருக்காங்க. அவங்களும் வந்து நல்ல ரிசல்ட் எடுத்தவங்க. நம்மளுடைய சார் சொன்னாங்க ரிசல்ட்னு ஒருத்தருக்கு வேறு வேறு. அந்த மாதிரி நிம்மதியாக திருப்தியாக அக்ரிகல்ச்சரில் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ட்ரைனிங்கில் இன்னொரு 3 மாதத்துக்கு அப்புறம் நான் யூஎஸ் போயிட்டு வந்த உடனே 30ஆம் தேதி ஜூன் 30 நான் அங்கேருந்து கிளம்புறேன். ஜூலை 2 இங்கே வருவேன். அந்த வீக்லேயே நான் உடனே ஒரு ட்ரைனிங் நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். கட்டாயம் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் நிச்சயம் கண்டிப்பாக வந்து கலந்துக்குவாங்க. அந்த ட்ரைனிங் இன்னும் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நான் வருவேன். அங்கே ஏதாவது
என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ரியாலிட்டியை அவர் பேசுவார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் சத்யநாராயணன் சார். இன்னொன்று அவர் சொன்னது வந்து நாங்கள் அந்தளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கிறோம், அந்த பாராட்டை வாங்கிக்கிறோம். இருந்தாலும் இன்னும் அதை இன்னும் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுவோம், கண்டினியூ பண்ணணும். அவர் சொல்லிட்டாரு, அதை கண்டினியூ பண்ணணும். அதை கண்டினியூ பண்ணுவதுக்கு நாங்கள் முழு முயற்சி செய்து அதை நிச்சயம் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத சாருக்கு எல்லாருக்கும் சொல்லிடுவோம். அப்புறம் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு உதாரணம் என்னன்னா, நான் போன தடவை யூஎஸ் போயிட்டு வந்தேன் ஆஃபீஸ்க்கு. அவர் சொன்னதுனால நான் இதை ஒரு வாக்கு சொல்கிறேன். அப்போ வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்லிட்டு அவர் ட்ரைனிங் வரல, அவர் ரெகுலராக வருவார். அவரும் வாழை விவசாயி, சத்தியமங்கலம். அவர் 10 வருஷமாக எங்களுக்கு தான் அசோசியேஷன் இருந்தார். அவர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு, எனக்கு தெரியாது. ஆஃபீஸ் வந்துட்டு ஒரு அப்புறம் ஆஃபீஸ் வந்து ரிசப்ஷன் அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை, ரிசீவிங் கரெக்டாக இல்லை அப்படின்னாரு. அது எனக்கு மெசேஜ் எனக்கு காதுக்கு வந்துச்சு. அன்னைக்கே என் வீட்டில் இருக்கிற சோஃபா, என் வீட்டில் இருக்கிற டிவி, ஆஃபீஸில் உள்ள இருந்த ஏசியெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் உடனே ஆஃபீஸில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ். அவன் நித்யாவில் சொல்லி ஏன் அப்படிலாம் இருக்குது, ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தாருன்னா அவர் எப்படி வந்து ரிசீவிங் நான் கரெக்டாக பண்ணிடுவோம், வெல்கம் பண்ணிடுவோம். அதெல்லாம் பண்ணி சின்ன ஒரு மைன்யூட் ஒரு வாட்டர் கொடுக்கறதுலேருந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பார்ப்பேன். அவங்க உட்கார இடம் ஒரு சின்ன தூசு கூட எனக்கு இருந்தால் எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி டீ சாப்பிட்டாலும் சரி, காஃபி சாப்பிட்டாலும் க்ரீன் டீ தர சொல்லுவேன், இல்லாட்டி சுக்கு காஃபி வச்சுருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 10 மூலிகை நான் என்ன கொடுக்கணும் அதை கேட்டு அதையும் கொடுத்துருவோம். இல்லாட்டி லெமன் ஜூஸ் கொடுப்போம், வாட்டர் பாட்டில் கொடுத்துருவோம். நான் சொல்ல டிஷ்யூ பேப்பர் கொடுங்க, வெட் வைப்ஸ் கொடுங்க, வெளியிலேருந்து வந்துருப்பாங்க, ஹேண்ட் சானிடைசர் கொடுங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த கஸ்டமரை வந்து நான் கஸ்டமராக பார்க்கறதில்ல. அவர் சார் ஒரு விஷயம் சொன்னதுனால நான் சொல்கிறேன், இல்லாட்டி எனக்கு தெரியாது. நான் வந்து உங்கள் பேக்லலாம் போட்டுருவேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த உண்மையை தேடுதல், அந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மக்கள். அதில் இருக்கிறதுனால எனக்கு வந்து விவசாயி அப்படிங்கிறத தாண்டி உள்ள ஆன்மாவாக தான் என் கண்ணுக்கு தெரியும். விவசாயிங்கிறது நம்ம தொழில். என்னுடைய பார்வைக்கு எப்படி தெரியும்னா, ஒவ்வொருத்தரும் ஆன்மா, ஒவ்வொரு மண்புழு, ஒவ்வொரு எறும்பு, அந்த மாதிரி மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க வழியாக தான் நான் தருவோம். இருந்தாலும் வந்து நீங்களே கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால நான் அதை வந்து உடனே கன்சிடர். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு பார்க்குறேன், பார்த்தா சஜஷன் பாக்ஸ் இருக்கும், ஃப்ளைட்டில் போகிறேன், ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அது கேரே எடுத்துக்க மாட்டாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா, உடனே நான் 10 வருஷம் நான் வந்து நான் கொடுக்காம இருந்தது உடனே சேஞ்ச் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் என்ன கேட்காம ரெக்கமெண்டேஷன் ஒரு சிறு விவசாயி கூட கொடுக்காதீங்க, நானே தான் கொடுக்குறேன் அவங்க வழி. அவர் என்னன்றாரு, நீங்களே எங்ககிட்ட பேசுங்க, நீங்களே உட்காருங்க, என் கூட ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு. நான் அது முடியாது நடைமுறையில், இருந்தாலும் நான் முடிப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சாருக்குலாம் தெரியும். ட்ரைனிங் வந்தார், திரும்ப நான் கூப்பிட்டேன், நானே கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் யார் யார் கூப்பிடணுமோ கூப்பிட்டேன். ஒரு மணிகண்டன் சார் அவருக்கு தெரியும், அது மாதிரி குணசேகரன் சாருக்கு இருந்தார். மதருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலன்னு கிளம்பிட்டார் குணசேகரன் சார். குணசேகரன் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போன ட்ரைனிங் பிப்ரவரி 23 அட்டன் பண்ணிட்டு ஒரு 10 நாள் மார்ச் 10ஆம் தேதி மலேசியா போயிட்டாரு. அவங்க டாக்டர் வீட்டில் ஒரு 3 மந்த்ஸ் அவருக்கு இருக்கணும். இப்போ நான் யூஎஸ் போகிறேன்ட்டு அவர் ஒரு 4 நாள் முன்னாடி வந்துட்டு நான் ஒரு அந்த ப்ரோக்ராமே சேஞ்ச் பண்ணிட்டேன். அவர் வர வேண்டியது ஜூன் 29ஆம் தேதி தான் ரிட்டர்ன் டிக்கெட். பட் நான் இங்கே கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு உடனே அவர் வந்து நான் அவருக்காக வெயிட் பண்ணி 3 மணிக்கு விமல் இங்கே இருக்கார், அவர் வந்து கொஞ்சம் அவருடைய கருத்தை சொல்லணும், எப்படி வயசுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு அவரை வர சொல்லியிருந்தேன். விமலுக்கு நானே ஃபோன் பண்ணேன். அவர் 10 இயர்ஸாக இருக்காரு எங்கள் கம்பெனியில், யங் ஃபார்மர், யங் அக்ரிபில்டர். நான் என்ன பேசினேன்றது அவர் சொல்லட்டும். பட் இந்த விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் நிறுவனத்தில் இந்த இடுபொருளே நான் நிறைய மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த இடுபொருள் எதுவுமே மண்ணுக்கு தேவையில்லை. அதுதான் ஃபஸ்ட்டு நான் படித்தேன், பயிர் செடி தானாக வளர்கிறது அப்படின்னு. ஸோ என்னுடைய பங்கு அதில் ஒன்றும் இல்லை, தயவுசெய்து மன்னிக்கணும். உங்களுடைய பங்கு அதில் ஒன்றும் இல்லை. இந்த பொருளுடைய பங்கு எதுவும் கிடையாது. அது நம்ம உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, அது பாட்டுக்கு முளைச்சி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது உற்பத்தி ஆகும், மனிதர்கள், விலங்குகள், உயிரினங்கள்லாம் வாழும், போயிடுவோம். நம்ம வந்து சும்மா நான் கண்டுபிடிச்சேன், நம்ம மண்ணில் போட்டதுக்கெல்லாம் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. நம்ம தான் பண்ணோம், நம்ம தான் வளர்த்தோம் அப்படிலாம் இல்லை. பெருசாக மட்டும் பாருங்க, அதை வளர்த்து தான் செய்யும். பட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அதுக்கு சரியான முறையில் கொஞ்சம் கவனிக்கணும், அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த வார்த்தை படித்தேன். தொந்தரவு செய்யாமல் அதை பேசாமல் விட்டா கூட அதுக்கு வந்து அந்த ஒரு பயிருக்கு நல்லது தான். நான் நிறைய பேர் 9 கொடுத்து அது வந்துச்சு,
அப்படிங்கிறத விட ஒரு சில சமயத்தில் நான் சொல்லிடுவேன் ஃபார்மர்கிட்ட, சார் இந்த முறை எதுவும் அப்ளை பண்ணாதீங்க, விட்டுருங்க. லாஸ்ட் டைம் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு ஃபார்மர் கிட்ட நான் சொன்னேன், சார் கெமிக்கல் போயிடுங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இது வேண்டாம், நீங்கள் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா நம்ம இந்த ப்ராடக்ட் வரலாம். ஸோ கம்ப்ளீட் வந்து ஒரு நியூட்ரலாக தான் என்னுடைய ஃபார்ம் எப்படி நான் பண்ணுவோம், நான் என் ஃபார்ம் 1000 ஏக்கர் நான் பண்ண முடியாது என்னால். ஸோ 1000 விவசாயிகளுக்கு நான் பண்ணேன்னா அது நம்ம பண்ண மாதிரி ஒரு சார் சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு. அமௌண்ட் வருது, விவசாயிகள் கொடுக்குறாங்க, அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களாம் ரொம்ப ரெஸ்பெக்டடாக இருப்பாங்க மேம். எல்லாருமே 1% கூட நான் சேலரியெல்லாம் ஹைக் பண்ணி நான் தரமாட்டேன். நான் எப்போ தரணும் அப்போ அவங்க வாங்கிக்க வேண்டியதான். ஏன்னா நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், அந்த பணம் யாருடைய எல்லா பணமும் விவசாயிகள் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் சார் சொல்கிறாரு. நாங்கள் கேட்க வேண்டியதில்லை, எங்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சுருவாரு. ஒரு ஃபேமிலியாக தான் ட்ரீட் பண்ணுவார். அதனால் நாங்களாக கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படும்.